கரகாட்டம், பம்பை, முருகிநாடம், நாதஸ்வரம் இப்படி பல்வேறு கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் உள்ள வரும்போது நம்ம சிறு வயதில் தெருக்கூத்து பார்த்த ஞாபகம் வரும். ஏனென்றால் இங்கே தீபம் வந்திருக்கிறார், சுய்காதுரை கலைஞர் வந்திருக்கிறார்கள், அர்ஜுனன் வந்திருக்காரு, கிருஷ்ணபரமாத்மா இருக்கார். இப்படி பல்வேறு நாடக கலைஞர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு அம்மாவின் அழைப்பதை ஏற்று வருகை தந்ததற்கு நாங்கள் ஸ்ரீ நாராயண பீடத்தின் சார்பிலே முதலிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பாரம்பரிய நாடு பாரத திருநாள். பாரத திருநாட்டிலே குறிப்பாக தமிழகத்திலே நமது தமிழ்நாட்டிலே திருக்கோயில்கள் அதிகம். தொண்டினாடு சாங்கோர் வழங்கி என்று அவையார் சொல்லியிருந்தாலும் கவியரசர் கண்ணதாசன் அழகாக சொல்லுவார். யானை கட்டி போரடிக்கும் பாண்டியனாவிலும் தன்னை ஈஸ்வரியும் சேரனாற்றிலும் பொன்னி வீடுதோறும் தீபமேற்று சோழனாற்றிலும் நான் பிறந்த நாட்டில் எந்த நாடு. அப்படி நம்ம நாடு மிகப்பெரிய நாடு. அதே கலை, கலாச்சாரம், பண்பாடு, இப்படி இலக்கியம், பல்வேறு கலைகளிலே தடப்பதித்தது தமிழகம். அப்படி இந்த நாடக கலைஞர்கள் பண்பட்ட கலாச்சாரத்தை பரம்பரையாக கலைஞருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, வரவேற்பு இருக்கிறது. இப்ப லண்டன்ல பாருங்க, அன்றையில முருகனுக்கு காவல் இருக்காங்க, எல்லாம் பம்பதா தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க, பம்பை கலைஞர்கள், நாகேஸ்வர கலைஞர்கள். இதே எங்க கரகாட்டம் எங்க லண்டன் வீதியில முருகா 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 சொல்லிட்டு நம்மளால பம்பையும் நாகேஸ்வரமும் கரகாட்டமும் நடத்தினாங்க லண்டன்ல. அதே மாதிரி உலக நாடுகளில் போய் நமது பாரத கலாச்சாரம் பண்பாடுகளை பிரதிபலிக்கின்ற இந்த நாட்டுப்புற கலைகள் உலகெங்கும் போற்றப்பட்டவர்கள். அதனாலே நாட்டுப்புற கலைகளை வளர்க்க வேண்டும், அந்த கலைஞர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அந்த கலைஞர்கள் இந்த கலைஞருடைய நோக்கத்தை எதிரான சந்ததிக்கு அடுத்த ஒரு இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அம்மாவின் ஆசை. நீங்கள் தர்மத்தை விதைக்கின்றீர்கள் என்று அம்மா அடிக்கடி சொல்லியிருக்காங்க. இப்போ நீ தயவு செய்து அமைதியாக